Hello everyone, welcome back to my channel. நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ் மேலே தாங்க இருக்கேன். பிரிட்ஜ் என்னடா செஸ் போர்ட் மாதிரி பெயிண்ட் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறீங்களா? இது வந்து ரீசெண்டாக பண்ணப்பட்ட பெயிண்டிங் தாங்க இது. சென்னையில் இந்த பிரிட்ஜ் எங்கே இருக்குது, இந்த பிரிட்ஜில் என்ன ஸ்பெஷல் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ நம்ம பிரிட்ஜோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிரிட்ஜ் சென்னையில் இருக்கக்கூடிய பழமையான பிரிட்ஜுன்னே சொல்லலாம். இதனுடைய பெயர் வந்து நேப்பியர் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலம் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் வந்து சுவாமி சிவானந்தா சாலையில் இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய கூவம் ஆற்றை வந்து கடந்து செல்வதற்காக கட்டப்பட்ட இந்த நேப்பியர் பாலம் வந்து ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் வித் மெரினா பீச்சை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாலமாக அமைஞ்சிருக்கு. இந்த பாலத்துக்கு ரொம்ப நியரஸ்டான பஸ் ஸ்டாப் அப்படின்னா அண்ணா ஸ்கொயர் அப்படின்ற பஸ் ஸ்டாப் தாங்க. அண்ணா சதுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்து பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா அண்ணா சதுக்கத்திலேருந்து இறங்குனீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் நடந்து போகிற தூரத்தில் தான் இந்த பாலம் அமைஞ்சிருக்கு. சென்னையில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது, ஹிஸ்டாரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, லேண்ட்மார்க்ஸ் இருக்குது. அதில் இந்த பாலமும் ஒன்றாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ப்ரௌடாக தாங்க இருக்குது. இந்த நேப்பியர் பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கும் வரதுக்கும் வந்து 2 பாதைகள் வந்து தனித்தனியாக அமைச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு பாதையிலும் வந்து 3 லேன்கள்ன்ற வீதம் மொத்தம் 6 லேன்கள் வந்து அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நடைபாதைக்காக 2 மீட்டர் அளவுள்ள நடைபாதையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. செயின்ட் ஜார்ஜையும் மெரினா பீச்சையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த பாலத்தின் மொத்த நீளமானது 138 மீட்டர், அதாவது 453 அடி நீளம் உள்ளதாக அமைஞ்சிருக்கு. இது கான்கிரீட்டால் கட்டப்பட்டிருக்கு. வெஸ்டர்ன் சைடில் கட்டப்பட்டிருக்கிற பாலம் வந்து பார்த்திங்கன்னா 34 அடி அகலமும், ஈஸ்டர்ன் சைடில் கட்டியிருக்கிற பாலம் 32 அடி அகலமும் வந்து இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும் இல்லைங்க, நீங்களாக இருந்தாலும் சரி இல்லை யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக செல்ஃபி எடுத்துகிட்டு தான் போவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல செல்ஃபி எடுக்கிறதாகவும் இல்லை வந்து வீடியோஸ் மேக் பண்ணுறதாகவும் இல்லை இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் போடுறதாகட்டும் இல்லை யூடியூப்பில் வந்து வீடியோஸ் வந்து அவங்க மேக் பண்ணி போடுறதாகட்டும் இந்த மாதிரி இடத்துல வந்து நிறைய எடுத்து போட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா 2 மீட்டர் அகலமுள்ள நடைபாதையில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். கீழே தெரியக்கூடிய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கூவமாறு. விவேக் படத்தில் கூட ஒரு காமெடிக்கு வந்து எடுத்திருப்பாங்க கூவமாத்துலேருந்து வர மாதிரி. இந்த பெரிய டவர் வந்து பார்த்திங்கன்னா தூர்தர்ஷன் சேனல் இருக்கு இல்லைங்களா, அந்த சேனலுடைய டவர் தான் இது. இந்த கூவமாறு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசு. இதை கடந்து போகிறதுக்காக தான் இந்த பாலத்தை வந்து கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக வந்து இந்த பாலத்தை வந்து கட்டியிருக்கிறாங்க. அடுத்து இதோடைய ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம பார்க்கலாம். சென்னை சிட்டியில் நிறைய பிரிட்ஜஸ் இருக்குது, ஆனால் பழமையான பிரிட்ஜஸில் இதுவும் ஒரு பிரிட்ஜாக இருக்குது. இந்த பிரிட்ஜ் வந்து 1869 ஃப்ரான்சிஸ் நேப்பியர் அப்படிங்கிறவரால் கட்டப்பட்டிருக்கு. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் மெட்ராஸினுடைய கவர்னராக இருந்திருக்கிறாரு. கவர்னராக இருந்த பதவி காலம் வந்து 1866 இருந்து 1872 வரைக்கும் இருந்திருக்காரு. ஃப்ரான்சிஸ் நேப்பியர் என்பவரால் வந்து இந்த பாலம் கட்டப்பட்டதுனால இந்த பாலத்துக்கு நேப்பியர் பாலம் அப்படின்னு தான் பேர் வச்சுருக்காங்க. ஆரம்ப காலங்களில் சென்னையில் முதல் முறையாக செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டையும் மெரினா பீச்சையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு வழித்தடம் வேணும்னு சொல்லி ஐடியா பண்ணுறாங்க. அதற்காக டிசைன் பண்ணப்பட்டது தான் இந்த நேப்பியர் பாலம். இந்த நேப்பியர் பாலம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்தது 1869 வந்து ஒரு இரும்பு பாலமாக இருந்திருக்கு. பல வருடமாக இரும்பு பாலமாக இருந்த அந்த நேப்பியர் பாலம் வந்து 1941 43 வரைக்கும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாலத்தை திறந்து வைக்கிறதுக்காக மெட்ராஸினுடைய கவர்னர் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. 1943 வரைக்கும் இரும்பு பாலமாக இருந்த அந்த பாலம் வந்து 1999 வந்து கான்கிரீட் பாலமாக வந்து கட்டப்படுகிறது. கட்டுமான பணிகள் எல்லாம் முடிவடைஞ்ச நிலையில் வருடம் 2000 வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. பியூட்டிஃபுல் பிரிட்ஜஸ் ப்ராஜெக்டில் வந்து இந்த பிரிட்ஜும் இடம் பிடிக்கணும்னு சொல்லி பார்க்குறதுக்கு வந்து சூப்பர் விஷுவல் எஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லி ஸ்பெஷல் லைட்ஸ் வந்து செட் பண்ணுறாங்க. இந்த ஸ்பெஷல் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாலத்தினுடைய இன்னர் அண்ட் அவுட்டர் எட்ஜஸில் வந்து செட் பண்ணுறாங்க. அதற்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் செஞ்சு முடிக்கப்படுகிறது. இப்போது டே டைமில் வந்து இந்த பிரிட்ஜ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து நைட் டைமில் எவ்வளோ அழகாக இருக்க போகுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பகலில் பளிச்சுன்னு செஸ் போர்டு மாதிரி இருக்கக்கூடிய இந்த பிரிட்ஜ் வந்து இப்போ நைட்டில் எவ்வளோ அழகாக ஜொலிக்குது அப்படின்றது நீங்களே பாருங்கள். பாலத்துலேயும் சரி தரையிலையும் சரி செஸ் போர்டு மாதிரி எதுக்கு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இருந்தாலும் தெரியாதவர்களுக்காக வந்து நான் இந்த தகவலை வந்து சொல்லிடுறேன்.
விளையாட்டுகளில் வந்து ஏகப்பட்ட விளையாட்டுகள் இருக்குது. அதில் வந்து முற்றிலும் மூளைக்கு வந்து நம்ம வேலை கொடுத்து விளையாடக்கூடிய கேமான செஸ் அப்படிங்கிற ஒரு கேம் இருக்கு இல்லையா? அந்த செஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச நாடுகளில் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு காம்படிஷன் வைப்பாங்க. அது வந்து செஸ் ஒலிம்பியாட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம சென்னையில் முதல் முறையாக அந்த செஸ் ஒலிம்பியாட் நிகழ்ச்சி வந்து நடந்தது. அதற்கு வந்து பெருமை சேர்க்கும் வகையில் ஏற்கனவே ஃபேமஸான லேண்ட்மார்க்கான இந்த பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா செஸ் போர்டு மாதிரியான பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜ் வந்து வெறும் ஒயிட் கலரில் தான் இருந்தது. உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ரொம்ப வருஷமாகவே இந்த பிரிட்ஜ் வந்து ஒயிட் கலர் பெயிண்டிங்கில் தான் இருந்தது. அதற்கு வந்து அழகு சேர்க்கும் விதமாக இந்த பிரிட்ஜுக்கு வந்து ஒரு கலர்ஃபுல் பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்னிங் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த செஸ் ஒலிம்பியாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஒயிட் கலரில் வந்து பிரிட்ஜ் இருக்கும். பட் லைட்னிங் மட்டும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க. செஸ் ஒலிம்பியாட் நடந்ததால் ஒயிட் கலரில் இருந்த பிரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா செஸ் போர்டு மாதிரி பெயிண்டிங் பண்ணி அதோட லைட்னிங்கும் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் பார்த்து ரசித்ததை இப்போ நீங்களும் பாருங்கள். நாங்கள் வந்து அப்படியே ஒரு டிரைவ் போய் காமிக்கிறேன். இந்த எண்டில் இருந்து அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் அழகாகவும் ஜொலிக்குதுங்க இந்த பிரிட்ஜு. உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க. சென்னையை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிரிட்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதிலிருந்து நேராக மெரினா பீச் போகிறதுக்குள்ளேயே நிறைய இடங்கள் இருக்குது. அது என்னென்ன இடங்கள் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அண்ணா நினைவிடமும் கருணாநிதி அவர்கள் நினைவிடமும் ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. அதற்கு பக்கத்திலேயே எம்ஜிஆர் அவர்கள் நினைவிடமும் அம்மா அவர்களின் நினைவிடமும் அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி நம்ம ஒரே நேர்கோட்டில் போயிட்டே இருக்கும் பொழுது இன்னும் நிறைய பிளேசஸ் வந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது. கண்ணகி சிலை இருக்குது, உழைப்பாளர் சிலை இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெரினா பீச்சுன்னு சொல்லக்கூடிய நம்ம தண்ணியில் குளித்து விளையாடுறதுக்கான மெரினா பீச் இருக்குது. அதையும் தாண்டி நேராக நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா ரைட் சைடில் விவேகானந்தர் இல்லம் இருக்குது. அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்ம சென்னை செல்ஃபி பாயிண்ட் இருக்குது. அதையும் தாண்டி நம்ம போகும்போது கடைசியாக லைட் ஹவுஸும் அமைஞ்சிருக்கு. ஈவினிங் டயத்தில் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் கடைகள் வந்து வச்சுருப்பாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதை நம்ம வந்து சாப்பிட்டு நம்ம ஃபேமிலியோட வந்து இந்த மணலில் உட்காந்து விளையாண்டுட்டு போனால் ரொம்ப ஜாலியாகவே இருக்கும். இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி சாதாரண மக்கள் செல்ஃபி மட்டும் எடுக்கிறது இல்லைங்க, படமும் வந்து இங்கே ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆயுத எழுத்து, லவ் பேர்ட்ஸ், நண்பன், மே மாதம், உன்னாலே உன்னாலே, வா குவார்டர் கட்டிங், சிவா மனசில் சக்தி, வெற்றி கொடிக்கட்டு, ராஜாராணி, பீஸா, வாரணமாயிரம், தெரி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட படம் வந்து இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்தளவுக்கு ஃபேமஸாக இருக்கக்கூடிய பிரிட்ஜை வந்து நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க. நான் கொடுத்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அண்ணா நினைவிடம் மற்றும் நிறைய பேரோட நினைவிடங்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து நான் அடுத்து ஃபுல்லாக வந்து வீடியோவாக போட போகிறேன். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்து காமிக்கும். வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜய் மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட உறவினர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.